அதில் என்ன வெற்றி அடைஞ்சிருக்காரு, அந்த வெற்றியினுடைய தன்மை என்ன, அவர் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்காரு, அந்த கூட்டங்களில் அவருக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க, அவரோடையே வந்தவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இறங்கி அவரோட நடந்தாங்களா, உள்ளூர் மக்கள் அவரோட நடந்தாங்களா, அது மாதிரி எத்தனை ஊரில் நடந்திருக்கிறாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அது வெற்றியா தோல்வியான்னு நீங்கள் சொல்லணுமே ஒழிய, எல்லாருமே போகிற மாதிரி அவரும் போனாருன்னா அது வெற்றி ஆகாது. அது ஏற்புடையதல்ல, அது தவறான பிரச்சாரம். விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்திய ஜனநாயகம் என்பதே பல்வேறு விதமான கருத்துகளையும் சொல்லக்கூடிய ஒரு இடம்தான். சர்வாதிகார நாடுகளில் தான் யாரும் அரசியல் கருத்தை சொல்ல முடியாது. ஜனநாயக நாட்டில் கருத்தை சொல்லலாம், அவருக்கும் பரவலான ஆதரவு இருக்கிறது. எனவே அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார், அவருக்கு நாங்கள் வாழ்த்து சொல்றோம். அவருக்கு ஏதாவது அறிவுரை அந்த மாதிரி எல்லாம் அவருக்கு இருக்கிற அறிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.